இன்னைக்கு 100 யூனிட் மின்சாரத்தை யார் கொடுத்தாங்கிற சண்டை பெருசா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. நாங்க தான் கொடுத்தோம் திமுகவும், நாங்க தான் கொடுத்தோம் அதிமுகவும், ஜெயலலிதா அமைப்புகள் தான் கொடுத்தாங்கன்னு முதல்வர் விஜயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப யார் கொடுத்தது? 1984 முதலாக இலவச மின்சாரம் கொடுத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அரசு. சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. எல்லா வீட்டுக்கும் இப்போ ஒத்துழைப்பு சர்வீஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. ஒரே ஒரு குண்டு பல்ப் வீட்டுல எரியும். குடிசை வீடுகளுக்கு மின்சாரம் கொடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவர்னா புரட்சித் தலைவர் தான் சொல்லணும். 1990 கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய அரசு அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. சிறு குறு விவசாயிகள், பெரிய விவசாயிகள்ங்கிற எந்த கணக்கும் இல்லை, எல்லாருக்கும் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. இப்படி திராவிட அரசுகள் ஒன்றுக்கொன்று சளைத்ததாக இல்லாமல் இந்த மின் திட்டத்தையும் இலவச மின் திட்டத்தையும் தொடர்ச்சியா கொண்டு வந்துகிட்டே இருந்திருக்காங்க. 2016 புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியில அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து வந்த திமுக அரசாங்கமும் அந்த திட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து மக்களுக்கு இலவச மின்சாரத்தை அளித்து கொண்டு வந்தார்கள். இப்படி திராவிட கட்சிகள் எல்லாமே இந்த இலவச மின்சாரம் அப்படிங்கிறத மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு பயன்படுகிற வகையில் செய்து கொண்டு வந்தார்கள் என்பதுதான் உண்மை. இந்த இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, இவங்களுக்கு பெருமை, அவங்களுக்கு பெருமைங்கிறதும் ஒன்றும் கிடையாது. துவக்கி வைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னா அதை எடுத்து கருணாநிதி வேறொரு அளவுக்கு தூக்கிட்டு போனாரு. ஜெயலலிதா அம்மா இன்னும் 100 யூனிட் மின்சாரம் மக்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் அந்த திட்டம் தொய்வில்லாமல் நடப்பதற்கான வழிவகைகளை செய்தது. 2026 புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற திரு விஜய் அவர்கள் அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் மின்சாரம், அது 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தினா 500 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த 100 யூனிட் மின்சாரம் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுல அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்கிற சண்டை இங்க தேவையே இல்லை. மக்களுக்கு தேவையான யார் செய்தால் என்ன, அதை பாராட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அது திமுக அதிமுக என்று இல்லை, இப்போது வந்திருக்கின்ற தாவேகா செய்தாலும் நாம் வரவேற்கிறோம். இதுல யாரும் அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரட்சித் தலைவர் துவங்கியதை அவருடைய நண்பர் கலைஞர் அவர்களும், அதற்கு பின்னர் புரட்சித் தலைவி அவர்களும், அதற்கு பின்னர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் வழி வழியாக அந்த திட்டங்களை தொய்வில்லாமல் கொண்டு வந்தார்கள் என்பதுதான் உண்மை. புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தாவேகா ஆட்சி எந்தவித தொய்வும் இல்லாமல், எந்தவித இடர்பாடும் இல்லாமல் இந்த திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பது நமது வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.